Hello everyone, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு, டைமிங் வந்து 3 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பர் கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க்கு, 5 மார்க்கு இன்க்ளூடிங் கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம். 6 × 12 ஆல்ஃபா தத்துவம் எடுத்துக்காட்டு அயனியாக்கும் ஆற்றல் வரிசையில் இடம்பெயர்ந்து வளமாகவும் தொகுதியில் மேலிருந்து கீழாகவும் எவ்வாறு வேறுபடுகிறது? பாரிஸ் சாந்துவின் பயன்களை குறிப்பிட. வெப்ப இயக்கவியலின் முதல் விதியினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. PCl5 சிதைவடையும் வினைக்கான கேசி மதிப்பை தருவி. படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? அதே மாதிரி ஓசோன் பூமியின் பாதுகாப்பு குடை என கருதப்படுவது ஏன்? நைட்ரிக் அமிலத்தின் லூயிஸ் புள்ளி அமைப்பை வரையறு. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. இதில் 3 மார்க்கில் கம்பல்சரி வந்து 33. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்கில் நமக்கு ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக. போர் அணு மாதிரியின் கருதுகோள்களை எழுது. அக ஆற்றலின் சிறப்பியல்புகளை பட்டியலிடு. ஹென்றி விதி எடுத்துக்காட்டுடன் எழுதுக. பிணைப்பு தரம் வரையறுக்கவும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பென்சிலில் காணப்படும் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினையினை எழுது. குளோரோ பென்சினை எவ்வாறு மாற்றுவாய்? ஃபீனால் அனலின். பொட்டாசியத்தில் உள்ள போரஸ் எலக்ட்ரான் மீதான செயலொரு அணுக்கரு மின்சுமையை கணக்கிடு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 அட்டன் பண்ணணும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் கூடிய கொஷினை நல்லா படிச்சுட்டு போயிருங்க. இணையும் வினைகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. புதிய அவர்தான விதியினை கூறு. அதே மாதிரி கிப்ஸ் கட்டில ஆற்றல் கணிதவியல் சமன்பாடு. ஹைட்ரைடுகள் என்றால் என்ன? ஹைட்ரைடுகளோட வகைகள். சால்வே முறையில் சலவை சோடா எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? சால்வே ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னிச்சை வினைக்கான நிபந்தனைகள் என்ன? நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தெரிவிக்கவும். வேதி சமநிலை இயங்கு சமநிலை என கருதப்படுவது ஏன்? ஸோ அதுக்கு கீழே கரிமச் சேர்மங்களின் சிறப்பியல்புகளை எழுது. ஆல்கஹால் படிவரிசையில் உள்ள முதல் 4 சேர்மங்கள் IUPAC பெயர் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுது. பென்சின் வளையத்தினை பெற்றுள்ள பென்சின் வளையத்தினில் பெற்றிராத சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டை தருக. தூண்டல் விளைவினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ அதே மாதிரி ஓரினை அமினை கண்டறியப்படும் சோதனையின் பெயரை குறிப்பிடு. மேற்குறிப்பிட்ட சோதனைகள் சமன் செய்யப்பட்ட வினையினை எழுதுக. அமினமலையின் தீய விளைவுகளை எழுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.